பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். போராட்டம் எதற்காக வருகிறது? இதை அறிந்து கொண்டால் நாம் அதுக்கு பொறுமையோடு சகிப்பதற்கு கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா மனித வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் வருகிறது. நாம உடனே ஒரு சின்ன போராட்டம் வந்த உடனே சொல்லிடுறோம், யாரோ எனக்கு செய்வினை வச்சுட்டான், யாரோ எனக்கு ஒரு பில்லி சூரியம் பண்ணிட்டான், யாரோ மந்திரிச்சுட்டான், மந்திரம் தாயத்தை வச்சுட்டான், தகடு வச்சுட்டான், இதுக்கு 2 பேர் இருப்பான், தகடு எடுக்கிறேன், ஒரு காணிக்கை விடு. அப்படி இல்லை. கர்த்தர் யார் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். அவர் யார்? செப்பனியா 3:15 படி, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், உனக்கு ஒரு தீங்கும் வராது. காரணம் என்ன? சிறைப்பட்டு போகலாம், ஆனா விடுதலை உண்டு. நீ அந்த இடத்துல அழிந்து போவதில்லை. அது மட்டும் இல்ல, உன் அப்பம் குறைபடுவதும் கிடையாது. இப்போ உங்களுடைய வேதாகமத்தை எல்லாரும் சேர்ந்து என்னோட சேர்ந்து திருப்பிக் கொள்வீங்களா? ஒரு வசனத்தை மட்டும் திருப்ப சொல்ல போறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை அப்படியே திருப்பி எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? அல்லேலூயா, இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் தேவன். இயேசு தாமே, இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் தேவன். இருவர் ஒன்றுமிட்டு அவர் மத்தியிலே இருந்தால் வருமா? இருவர் மத்தியிலே இருவர் ஒன்றுமிட்டு அவர் மத்தியிலே இருந்தால் வருமா? இருவர் மத்தியிலே அந்த நகத்தில் அழுது ஜெபித்தார், அவர் கரத்தால் முகம் தொட்டு துடைப்பார். இயேசு தாமே, இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் தேவன். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். சொல்லுங்க, அதிசயமே அவர் அவதாரம், அதிலும் இனிமை அவர் உபகாரம். அவரை தெய்வமாய் கொள்வது சாக்கியம், அவரை சேர்ந்து இருப்பது சாக்கியம். இயேசு தாமே, இயேசு தாமே, இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் தேவன். இயேசு தாமே அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறார் தேவன். அவர் அதிசயமான தெய்வம் ஐயா. அவருடைய பிறப்பு அதிசயம்,
அவருடைய ஊழியம் அதிசயம். அவர் நடந்து தெரிந்து அற்புதம் செய்தார், அது அதிசயம். கல்லறையில் வைக்கப்பட்டது அதிசயம். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது அதிசயம். மறுபடி வரப்போகிறது அதிசயம். அவர் அதிசயமானவர். நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? மீகாவில் அழகா சொல்லும்போது 7:15 எகிப்திலே நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காணப்படுவேன். நிச்சயமா உங்க வாழ்க்கையில சூழ்நிலை மாறும். எந்த சூழ்நிலை நீங்க இருக்கலாம். இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவன் யாரு? சாதாரண மனுஷன் இல்லை. அவன் நடந்து போனா, அவன் நிழல் பட்டா சுகமாகன்னு ஒரு காலத்துல அவன் நடந்து போற பாதையில கொண்டு வியாதியஸ்தர்லாம் வைப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு காலத்தில் மறுதளிச்சு போனவன். இவன் பழைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, இவனை பார்த்து ஆண்டவர் சொன்னது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மத்தேயு 16:16 வாசிக்க கேட்போம். மிக அழகா நாம இங்க மனுஷன் அந்த கடைசியில் அந்த மனுஷன் வருவோம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவன். ஏன்னா அவர் கேட்கிறாரு, எப்பா என்னை எல்லாரும் ஆண்டவர் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? ஜனங்கள் சிலர் என்ன சொல்றாங்க? தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானங்கனா, சிலர் எலியாங்கறாங்க, சிலர் சொல்லுகிறார்கள். ஆனா கேட்டாரு, எப்ப அவங்கள என்ன வேணா சொல்லட்டும், நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, என் அற்புத அதிசயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? உடனே அவன் சொன்னா, என்ன சொல்ற? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதனாலதான் நம்ம ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரோ, ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரோ, வாரோ வாரோ, ஜீவனுள்ள தேவனே ஆவியில் வாரோ. ஜீவனுள்ள தேவன் ஐயா அந்த காலத்துல பாடினாங்க. ஜீவனுள்ள தேவனை செவிப்பர் யாருண்டோ, ஜீவனை அதற்காய் அழிக்க இங்கு யாருண்டோ. ஜீவனுள்ள ஐயா, ஜீவனுள்ள ஐயா, ஜீவனுள்ள தேவனை செவிப்பர் யாருண்டோ, ஜீவனை அதற்காய் அழிக்க இங்கு யாருண்டோ. ஜீவனை பெருத்து அவர் தீக்குள் சென்றதான், தேவனை பிடித்து கொண்டு மேலே வந்ததான். ஜீவனை பிடித்து அவர் தீக்குள் சென்றதான், தேவனை பிடித்து கொண்டு மேலே வந்ததான். அவன் மேலே ஜீவனுள்ள 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 தேவனை செவிப்பர் யாருண்டோ, ஜீவனை அதற்காய் அழிக்க இங்கு யாருண்டோ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்ந்தது பாரு, ராஜாவின் உள்ளத்தில் மாற்றம் வருவது பாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்ந்தது பாரு, ராஜாவின் உள்ளத்தில் மாற்றம் வருவது பாரு. ஜீவனை பெருந்து அவர் தீக்குள் சென்றதா, தேவனை பிடித்து கொண்டு மேலே வந்ததா. ஜீவனை பெருத்து அவர் தீக்குள் சென்றதா, தேவனை பிடித்து கொண்டு மேலே வந்ததா. மேலே ஜீவனுள்ள 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 தேவனை செவிப்பர் யாருண்டோ, ஜீவனை அதற்காய் அழிக்க எங்கே யாருண்டோ. ஜீவனுள்ள தேவன். பேதுரு சொல்றாரு, நீங்க என்னப்பா சொல்றீங்கன்னு கேட்டோன்னு பேதுரு டக்குன்னு சொன்னாரு,
நீர் ஜீவனுள்ள தேவனா குமாரனாகி கிறிஸ்து என்றார். உடனே அவர் சொன்னார், அப்பா இது உனக்கு மாம்சமோ இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்றேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் ஏன்னா சபையை கட்டுவேன். பேதுரு என்றால் நாணல், சீமோன் என்றால் நாணல். யோனாவின் குமாரனான சீமோன் என்றால் அந்த சீமோனை பார்த்து ரீட் ஆங்கிலத்தில் சொல்றோம். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது, இன்னொரு அதிகாரத்தை கொடுக்கிறார். பூலோகத்தில் எவைகளை நீ கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்கிறாயோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தருளை காண வேண்டும். தேவா தேவா எழுப்புதல் தீ பரவட்டுமே, எழுபதி எரியட்டுமே, எழுப்புதல் தீ பரவட்டுமே, எழுபதி எரியட்டுமே, எழுபதி எரியட்டுமே, எழுபதி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்படவே, காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வரவே, கர்த்தர் உம்மை காண வேண்டும். நல்ல கவனிங்க. பூலோகத்தில் எதை கட்டுறியோ அது என்ன செய்யப்படும்? பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ எதை கட்டவிழ்க்கிறியோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. எங்க? பரலோகத்தில். இதை பார்த்தான் பிசாசு. உடனே இவனை கொலை பண்ணுறதுக்கு யாக்கோபை ஏற்கனவே கொலை பண்ணியாச்சு. அப்போஸ்தலர் 12:1 அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமானது என்று கண்டு பேதுருவை பிடிக்க தொடங்கிறது மட்டுமில்ல, அவனை மறுநாள் காலையில கொலை செய்யணும் 2 சங்கிலிகளால் கட்டிட்டான். இப்ப வாசிங்க 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு அவன் குறிச்சிருந்தது அடுத்த நாள் காலையில் அவனை கொலை பண்ணணும் குறிச்சிருந்த நாளுக்கு முன்னாடி பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே அவ்வளவுதான் தூங்கிட்டான். இன்னைக்கு நம்ம அப்படிதான் சில நேரம் ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் நடக்கிறேன்னா ஆமாம் இனிமேல் என்ன நடந்துட போகுது. சோர்ந்து போகாதீங்க, ஏன்னா ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் நெஞ்சமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் நெஞ்சமே. மாறா முகம் கொண்ட கர்த்தே நீ துக்கினார், மாறா முகம் கொண்ட கர்த்தே நீ துக்கினார், மாறா முகம் போலவே உண்மை பாராதவர் போலவே. போராதே என் மனமே, சோர்ந்து போகாதே
மனம் அழியாதே என்றவென்று, அழியாதே கண்ணீர் என்று, மனம் அழியாதே என்றவென்று. இருளேங்கே போய்விடும் விழிவெள்ளை பொழைத்திடும், இருளேங்கே போய்விடும் விழிவெள்ளை பொழைத்திடும், அவன் மொழி வீசிடும் உனக்கு கதிரவன் மொழி வீசிடும். சோராதே சோர்ந்து போகாதே சோராதே என் மனமே சோர்ந்து. நல்ல கவனிங்க, சோர்ந்து போகாதீங்க. அப்ப என்னையா பண்றது? லூக்கா 18:1 வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இதை நாம் அநேக நேரம் செய்யறது இல்லை. அங்கே ஒரு கூட்டம் பேதுருவுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு தான், ஆண்டவரை எப்படியாவது என்ன செய்யணும், விடுதலையாக்கணும் விடுதலையாக்கணும் விடுதலையாக்கணும். ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணாங்க. விடியறக்குள்ள கர்த்தர் விடுதலை அனுப்பிட்டார், ஒரு தூதனை அனுப்பிட்டார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தத்தின்படி விடுதலை இருந்தபோது, நெருக்கம் இருந்தபோது ஒரு மோசேயை அனுப்பினார். இன்றைக்கு பேதுரு சிறைச்சாலையில் அப்போஸ்தலன் படுத்து கிடக்கிற இடத்துக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார்? அவனை போய் தட்டி எழுப்பி விடுதலை பண்ணி கூட்டிட்டு வாப்பான். நீ எந்த இடத்துல சிறைப்பட்டு கிடக்கிறியோ அந்த இடத்துல ஒருவரை அனுப்பி உன்னை விடுவிக்கிற ஒரு தேவன் உண்டு. நாம் போராட்டம் வந்தோடனே சோர்ந்து போயிடக்கூடாது. இனிமேல் ஒன்றுமே இல்லை, வழியே இல்லை, ஒரு வழி இல்லாமல் இருக்கலாம். ஒன்றுமில்லாத நிலையில் உதவுவாரற்று போகும்போது கண்மலை பிளந்து தாகம் தீர்க்கிற ஒருவர் உண்டு. எனக்கு கண்பார்களே, அவரை நாம் மறந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்ம விட்டு விலகிறதே இல்லைங்க. எந்த நேரத்துலையும் நம்மகிட்ட விலகிறது இல்லை. பேதுரு படுத்து ஜெபம் பண்ண கூட இல்லை. அவ்வளவு தெரிஞ்சவன், பரலோகத்தின் திறவுகோலை வச்சிருந்தவன், கட்டுறதுக்கு அவுக்கிறதுக்கு அதிகாரம் கொண்டவன். ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணியிருந்தா, நீ பூமியில் எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும், எதை கட்டவிழ்க்கிறாயோ அது கட்டவிழ்க்கப்படுனாரே. ஆண்டவர் இந்த சங்கிலி அவுந்து ஓட்டும் ஜெபம் பண்ணானா? இல்லை. ஏன்னா நம்மளும் அப்படி தான் சில நேரத்தில் சூழ்நிலையை பார்த்த உடனே என்ன செஞ்சிடுவோம், சோர்ந்து போய் அப்படியே படுத்துருவோம். சோர்ந்து போகாதே. ஏன்னா உலகத்தில் கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம். காகின்ற உலகம் தேடவில்லை, காணாத
பரலோகம் நாடுகிறோம், காண்கின்ற உலகம் தேடவும். காணாத பரலோகம் நாடுகிறோம், சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபநிடமோ. நல்லா கவனிங்க, உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாத மாட்டாருங்க, அருவருக்க மாட்டார், முகத்தை மறைக்க மாட்டார், கூப்பிடும் போது கேட்பார். இவங்க ஜெபம் பண்றாங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னார் இயேசு கிறிஸ்து. அதை சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்துல பார்க்கிறார், அந்தப்படியே. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் இல்ல 18ஆம் அதிகாரம் லூக்கா 18:7-8 வாசிக்கிறோம். மிக அழகா சொல்றார், அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். சொல்லுகிறேன், இரவும் பகலும் ஆண்டவர் நோக்கி ஜெபித்த ஒரு பெண் இந்த வேதத்தில் உண்டு. லூக்கா 2:36 பார்க்கிறோம். அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி, பானுவேலின் குமாரத்தி, ஆசேர் கோத்திரத்தாள் தீர்க்கதரிசி. அவள் 84 வயது வரைக்கும் தேவ ஆலயத்தை விட்டு நீங்காம உபவாசித்து ஜெபித்து ஆராதனை செய்து வந்தாள். இன்னைக்கு சொல்றேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை வரட்டும், ஜெபத்தினால் தீர்க்க முடியாது கிடையாது. அநேக நேரம் போராட்டத்துக்கு வழி என்னன்னா ஜெபந்தாங்க, ஜெபந்தான் ஜெயம் கொடுக்கும். பேதுரு அங்கே இருக்காரு, ஜெபம் பண்ணுறாங்க, திடீர்னு கர்த்தருடைய தூதன் அங்கே என்ன செய்யறான், வர்றான், வெளிச்சம் பிரகாசிக்குது. பேதுருக்கு பயம், இவர் எந்திரிக்க சொன்னார், படக்குன்னு எந்திரிச்சா சங்கிலி தானாக கலண்டுச்சு. முதல் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவலுக்கு, நகரத்துக்கு போகிற காவலுக்கு வந்து கூட்டிகிட்டு வானா. அப்பந்தான் பேதுருக்கு வெளியே வர வரைக்கும் தெரியாது, இருப்பு கதவு ஏதோ தானாக திறந்தது. அவர் ஒரு வீதிக்கு வந்தவுடனே போயிட்டார். அப்பந்தான் அவனுக்கு தெரியுது. 11ஆம் வசனம் என்ன, பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணத்திற்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு தம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா நம்பினா சரி, விடுதலை தருகிற தேவன். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணி மட்டும் பாருங்க, நிச்சயமாக திரும்ப சொல்றேன், முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை விடுதலையாக்குங்க, விடுதலையாக்க, விடுதலையாக்க. ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க. சிலர்லாம் கேள்வி கேட்குறீங்க, ஐயா கையில் என்ன தான் வச்சுருப்பீங்களா, ஒன்றும் வச்சுருக்க மாட்டீங்களா, அடியில் எதுவும் பேப்பர் வச்சுருப்பீங்களா, குனிஞ்சு கூட பாருங்கள், ஒன்றும் இல்லை. நான் பேப்பரை வச்சு பேசுகிறதில்ல, குறிப்பெடுத்து பேசுகிறதும் கிடையாது. தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அப்படியே உங்கள் முன்னாடி பேசிட்டு போவேன். போன வாரம் முழுக்க போராட்டத்தின் மேல் போராட்டம் வந்தால் என்ன செய்கிறது, அது எப்பொழுது மாறும் என்று எதிர்பார்க்கிறதுக்கு என்ன வழி. இந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன், போராட்டம் எதற்கெல்லாம் உண்டு. முதல்ல சொன்னேன், எதுக்கு போராட்டம் உண்டு, வாக்கு தத்தத்துக்கு. 2வது சொன்னேன், ஊழியத்துக்கு போராட்டம் உண்டு. ஊழியத்துக்கு நீங்கள் என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு போராட்டம் இருக்கும். தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஐயா, இந்த மாதம் உங்களுக்கு தெரியும், எங்கு பார்த்தாலும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள். இந்த பார்வையற்ற மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் நானும் வாஞ்சிக்கிறேன். ஏன்னா கண்ணீராங்கள நான் பாரபட்சம் காட்டக்கூடாது. அவன் ஒருவேளை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம கூட அந்த இடத்துல வந்துட்டா அந்த நிமிஷம் அவன் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24-25 பார்த்தா, தீர்க்க தரிசனம் ஒருத்தர் உண்மையாக சொன்னான்னா அந்த இடத்துல அவன் முகங்குப்புற விழுவான்னு எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பாருடைய ஆகையினால யாரையும் தள்ளி வைக்கக்கூடாது. போன வருஷம் முந்தின வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த ஒரு 150-200 பேர் வருவான்னு.
இதே போல் மழை காலம், அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருந்துச்சு. மழையில் நாங்கள் வைக்க முடியல, எதிர்த்த மட்டும் வச்சுருந்தோம். அன்றைக்கி தான் கூட கொஞ்சம் பேர் ஆளுட்டான். 300-400 வந்துட்டான். யாரை இல்லைன்னு சொல்கிறது? ஆண்டவர் ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். மதுரையில் 25ஆம் தேதி உண்டு, திருநெல்வேலியில் 27ஆம் தேதி உண்டு. கர்த்தர் ஏவினால் நீங்களும் அதில் வந்து கூட கலந்து கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை நாங்கள் உதவி செய்கிறோம், எப்படி பிரதர்? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை நான் கணக்கு வைக்கணும் பிரதர்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட சொல்லிவிட்டு செய்யுங்க. நான் அதற்கு உங்களுக்கு காரியத்தை சொல்கிறேன். அதன் வழியாக செய்யும்போது உங்களுக்கு அதற்கான காரியம் பயன்படும். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே போராட்டம் எதற்கெல்லாம் உண்டு, ஒவ்வொருவருக்கும் உண்டு, எல்லா நிலையிலும் உண்டு. ஆனால் குறிப்பாக வாக்குத்தத்தத்திற்கு போராட்டம் உண்டு. ஊழியத்திற்கு என்றைக்கு வர்றீங்களோ அன்றைக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொருவருடைய போராட்டங்களை கர்த்தர் அறிவீர் சுவாமி. வேதம் சொல்லுகிறபடி மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற யோவான் 8:34 படி கர்த்தர் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பீரார். ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடு. இந்த நாளிலே பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை மருத்துவமனையில் ஆபரேஷனுக்காகவோ அல்லது பிரசவத்திற்காகவோ அல்லது தீராத ஒரு நோய் என்ன என்று கண்டுபிடிப்பதற்காகவோ மருத்துவமனைக்கு செல்ல போறேனே, என்ன சொல்லுவாங்களோ பயத்தோடு இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லையே என்று கண்ணீர் விடுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.